அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு குரு பயிற்சி 2026. ஏற்கனவே அந்த பண்டில்டாக பார்த்தோம், யோக குரு, மித்ர குரு, பாப குருன்ட்டு. இப்போ இண்டிவிஜுவலாக இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, உங்களுக்கான இந்த அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ வருகிற 2/6/2026 விடியற் காலை 1:50 மணி அளவில் மிதுனத்திலிருந்து குரு பகவான் கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதாவது குரு பெயர்ச்சி உச்ச குருவாக குரு மாறப்போகிறார். காலப்புருஷ தத்துவப்படி 9-12 குடையவன் 4ஆம் இடத்தில் உச்சமாக போகிறார். வித்தை திறமை மேம்படும், பெரிய அளவுக்கு வளர்ச்சி, பெரிய அளவுக்கு நன்மைகள், பெரிய அளவுக்கு திருப்தி, சுப செலவுகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். யார் யாருக்கு எப்படி கொடுக்க போகிறார்? பொதுவாகவே இந்த குரு பகவான் சுபக்கோள், எல்லோருக்கும் நல்லது பண்ணும். பட் ஒரு சில இவங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்தெல்லாம் வாங்குறார். அதனால் கொஞ்சம் கூட குறைச்சா இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் கொஞ்சம் கூட குறைச்சா. ஏன்னா அந்த கோச்சார ரீதியாக இந்தந்த இடங்களில் வந்தால் தான் நல்லது, மற்ற இடங்களில் வர்றப்ப கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சாஸ்திர விதி. இப்போ இது உச்ச வீட்டுக்கு வர்றப்ப நான் அது பொதுவாகவே பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். உச்சத்தில் ஆட்சியில் ஒரு கோள் இருக்குது அப்படின்னா அது பெருமளவிற்கு கெடுதல்களை பண்ணாது. கெடுதல்களை ரொம்ப கம்மியாகவும் நன்மைகளை அபரிமிதமாகும். இது நீங்களே ஃபீல் பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அவங்கள்ட்ட, ஏன்னா சொந்த வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடெல்லாம் அப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடம். அப்படி இருக்கிறவங்க அவங்க மனசு ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கிறப்ப மற்றவங்களுக்கு ஜாலியான சந்தோஷமான விஷயத்தை தான் செய்வாங்க. ஒரு மாதிரி கஷ்டம், பகை வீட்டில் இருக்காங்க, நீச்சமாக இருக்காங்க, வீக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களே அன்னீசியாக இருப்பாங்க, எரிச்சலாக இருப்பாங்க. அதை தான் அவங்க வெளியில் கொடுக்க முடியும். அது மனிதர்களோட இயல்பு. அந்த கோள்கள்கிட்டேருந்து தானே மனிதர்களுக்கு அந்த பவர் வருது. கோள்கள் அப்படி தான் பண்ணும். ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய கோள்கள் பெருமளவுக்கு நன்மைகளை தான் செய்யுமே ஒழிய கெடுதல்களை அவ்வளவா செய்யாது. லைட்டாக அது அதுக்கு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற வேலைகளை, சோதனைகளை ஒரு ட்ரிம் பண்ணுற மாதிரிலாம் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ குரு பகவான் உச்சமாகிறார். இருக்கிறதுலே சுபக்கோள் குரு பலம்பாங்க. எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் குருவை மையப்படுத்துவாங்க. இப்போ இந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார், அவங்க எப்படி எது மாதிரி சூழல்கள் இருக்கும், எப்படி அவங்க விழிப்புணர்வோடு நடந்து பாசிட்டிவை அதிகப்படுத்திக்கிறது, நெகட்டிவை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இந்த குரு பயிற்சி ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்பது உச்ச குருவின் ஊசலாட்டம் ஆரம்பம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். உச்ச குருவின் ஊசலாட்டம் ஆரம்பம். அது என்ன சார் ஊசலாட்டம்னா? இப்படியும் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன நல்லதா கெட்டதான்னு தெரியாது. ஏன்னா இது 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கார். இது நல்லது இடம் இல்லை. அதனால் உங்களுக்கு அதே பாஸ் மார்க் கிடையாது. 60%. இப்போ நல்ல இடத்துல இல்லைன்னு மேஷத்துக்கு 40%. அது கொஞ்சம் டேஞ்சர். அதை விட நீங்கள் கொஞ்சம் பரவாயில்ல. எதிர்பாராமல் நல்ல லாபங்கள், எதிர்பாராமல் நல்ல விஷயங்கள், நல்ல தசாபுத்தியாக இருந்தால் பேராசையான விஷயங்களும் நடக்கும். பட் கோச்சார ரீதியாக இந்தந்த இடங்களில் வந்தால் தான் நல்லது பண்ணுவார் அப்படின்னு இந்த சாஸ்திரம் சொல்கிறதுல 3ஆம் இடம்ங்கிறது அவ்வளவு நல்லதல்ல. உங்களுக்கு வேற ஆகாதவர். ரிஷப லக்னம் ரிஷபராசிக்கு அதிபதி யார்? சுக்கிரன். அவர் அசுரகுரு. அசுரகுரு அப்படின்னாலே நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும். சுகவாசி, நாகரிகமாக பண்பாடாக பேசக்கூடியவர்,
அழகு கவர்ச்சி காட்டக்கூடிய ஆள். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு அந்த குரு எல்லோருக்கும் நல்லவங்களா, நல்லவங்களுக்கு நல்லவங்க, கெட்டவங்கிறவங்க தான் ரியல் லைஃபு இந்த உலகியல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எல்லோருக்கும் நல்லவங்களா யாரும் இருக்க முடியாது ப்ராக்டிக்கலாக. பட் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் நொந்துட்டுருப்பீங்க, எல்லாம் அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது குரு பகவானோட நேச்சர். அவர் 3ஆம் இடத்தில் உச்சமாகிறார், உங்களுக்கு ஆகாதவர். அப்போ முயற்சிகளில் எதிர்பாராத, ஏன்னா அவர் யார் உங்களுக்கு 8ஆம் இடத்ததிபதி. 8ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறப்ப அதனால தான் ஊசலாட்டம். ஏன்னா அது ஆயுளுக்கு சொல்லுவாங்க. 8ங்கிறது ஆயுள் சாணம். தாம்பத்தியத்துக்கும் ஒரு கிரியேஷன் as well as destruction, ரெண்டுத்துக்கும், ஆக்களுக்கும் ஆக்கமும் அழிவும் அந்த இடத்துக்கு ரெப்ரசன்ட் ஆகும். ஏன்னா ஒன்று அழிஞ்சாதான் இன்னொன்று உருவாகும், அந்த மாதிரி. ஸோ அதனால தான் ஊசலாட்டம்ட்ட என்ன நடக்குமோன்னு ஒரு பீதியிலேயே தான் முயற்சிக்க வேண்டியிருக்கும். ஒரு பயம், ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம், அதோடையே தான் பயணிக்க வேண்டியிருக்கும். ஆனால் எதிர்பாராமல் நல்லது நடக்கும். ரொம்ப அலட்சியமாக திமிரா, ஏன்னா 3ஆம் இடத்துல உச்சமாகுது. 3ஆம் இடம் அப்படின்னாலே முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரமஸ்தானம்பாங்க. அதில் போய் ஒரு கோல் உச்சமாகுது. யார்? உங்களுக்கு ஆகாதவன். அப்போ ஓவர் வந்தால் ஓவர் கான்ஃபிடென்ட்டு, அது உடம்புக்கு ஆகாதும்பாங்கல்ல சிம்பிளாக. ரொம்ப பெரிய இது பண்ணிங்கன்னா வம்பு. அது 4ங்கிற தன்மை வரப்போ தான் நான் யார் தெரியுமில்ல, எவ்வளவு திறமை இருக்குது தெரியுமில்ல அப்படின்ட்டு ஓவராக முயற்சி பண்ணி ஓவராக அகலக்கால் வச்சு எதிர்பாராத விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். 8 எதிர்பாராமல் நடக்கிறது. இப்போ ஆயிலும் அப்படி தான், எப்போ போகணும்னு தெரியாது. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா, இல்லை அடுத்த 1 ஹவருக்கு அடுத்த நிமிஷத்தில் இருப்பாங்களான்னு கூட தெரியாது. பட் அதை நோக்கியா நம்ம போயிட்டுருக்கோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அப்படி தானே. சாவை பற்றி யோசிக்க மாட்டோமே. அதே யோகிகள், ஞானிகள் எல்லோரும் சமநிலையில் இருப்பாங்க. நீங்கள் வாழ்கிறத பற்றி, ஜாலியாக இருக்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்க 2த்தையும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாம் சாதாரணமாக இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கை ரீதியாக பெரிய, ஏன்னா 3ஆம் இடத்துல உச்சமாகிறப்ப பேராசையான விஷயங்களும் நடக்கும்னு, அது நடக்கிறப்ப ஓவராக கூத்தாடுவீங்க, அந்த மாதிரி நடக்கும். அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. அவர் 8-11 குடையவனாக வருகிறார். அபரிமிதமான லாபங்களை உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் முயற்சிகளில் தடுமாற்றம், ஊசலாட்டம் வரத்தான் செய்யும். பயம் வரும், நம்மளால் முடியுமா, நம்ம அந்த மாதிரிலாம் சந்தேகம் வரும். இல்லாட்டி கெட்ட திசாபுத்தியாக இருந்தால் ஓவர் கான்ஃபிடென்ட் வரும், பெரட்டிடுவோம், உருட்டிடுவோம். அந்த அவரை தெரியும், இவரை தெரியும், இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓவராக பண்ணி காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா 8ஆம் இடத்ததிபதி உச்சம்ங்கிறப்ப எதிர்பாராதவைகள் தான் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து இதெல்லாம் சாதாரண விஷயம், பெரட்டிப்புலாம் உருட்டிப்புலான்னு செய்கிறது வேறு மாதிரி ஆகிடும். ஐயோ என்ன ஆகுமேன்னு தெரியலையே, ஐயோ சொதப்பிருச்சுன்னா, கவுந்துருச்சுன்னா, அப்படி இப்படின்னு நெகட்டிவாக பயந்துக்கிட்டு இருக்கிறது சூப்பராக வரும். அதனால தான் பேராசையான விஷயங்களும் நடக்கும்ட்ட. நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. நல்ல பார்ட்னர்ஸ் வருவாங்க, நல்ல சூழல் அமையும், வலிமையான ஸ்ட்ராங்கான ஆள். நீங்கள் சுகவாசி தான். சுகம் சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்கும். உழைக்கக்கூடிய உடல் வலிமை, மனம் வலிமை மிக்கவர்கள் உங்களுக்கு வருவார்கள். அப்படி ஒரு நல்ல சூழல், ஸ்ட்ராங்கான சூழல். ஜெயிக்கிறத தவிர்த்து வேறு வழியே இல்லைங்க. அது மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங்ஸ், அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் பக்காவாக கிடைக்கும். அதற்கேற்ற நட்புகள் கிடைக்கும். ஒரு ஆச்சரியமான இது மாதிரிலாம் எனக்கு வாய்ப்பு முன்னாடி கிடச்சிருந்துச்சுன்னா நான் எவ்வளவோ பெரிய ஆளாக இருப்பேன். காலங்கடந்து கிடைக்குதுன்னு வயசானவங்களும், வயசு காலத்தில் இருக்கவங்க என்ஜாய் பண்ணலாம். இதே சின்ன வயசில் இருக்கக்கூடியவங்க, ஒரு டீனேஜு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ 11ஆம் இடத்ததிபதியாக போய் உச்சமாகிறதால நல்ல லாபங்கள். இது காம பாவகங்கள்னு சொல்லுவாங்க. 3, 7, 11. சரி, இந்த டீனேஜில் உள்ளவங்க கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு லக்னாதிபதியாக வராரா. எதிர்பாலினர் வகையில் பிரச்சனைகள், சிக்கல்கள். பசங்கன்னாக்கா ஸ்திரீ லோஃபர்னு, பெண் பித்தன் அப்படின்னு பேர் வாங்குவாங்க.
பெண்களாக இருந்தால் அது கெட்ட பேர் வரும். பலவற்றையாக அவங்க மனசு சபலத்தில் வீக்காக இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் சிக்கல்களை ஏற்படுத்தும். நல்ல தசாபுத்தி இருந்துருச்சு, அருமையான சூழல், அருமையான பார்ட்னர், அருமையான நட்புகள். பார்ட்னர்னா அது லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர். குரு பலம் வந்துருச்சுமாங்க. என்ன சார் அப்போ ஊசலாட்டம்ன்றீங்க? அந்த நல்லதை எடுத்துக்கோமா வேணாமா? நம்மளை விட அழகாக இருக்காளே, நம்மளை விட பணத்தில் அதிகமாக இருக்கு, நம்மளை விட எல்லாம் கூட இருக்கு அப்படின்னு வயசு வருஷா பசங்க பொண்ணுங்க அப்படி கிடைக்கிறப்ப பயப்படுவாங்க. பொண்ணுங்க அதை மாதிரி ஆம்பளைங்க கிடைக்கிறப்ப பயப்படுவாங்க. ஏன்னா இப்போ தான் பொண்ணுங்கள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது இல்லையா? நம்ம அந்தளவுக்கு அழகு இல்லை, சுமாராக இருக்கும், கருப்பாக இருக்கும். இவன் பர்சனாலிட்டியாக இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், வீடு வாகனம் வண்டி வாகனங்கள்லாம் இருக்குது, நிறைய சொத்துக்கள் இருக்குது. உண்மையிலேயே நம்மளை மதிக்கிறாங்களா? இந்த மாதிரி ஒரு பயம் கெடுத்துக்கக்கூடாது. நல்ல தசாபத்தியாக இருந்தால் ஓகே பண்ணிடுவீங்க, அவங்க தானே வராங்க பார்த்துக்குவோம் சமாளிச்சுக்கோன்னு அக்செப்ட் பண்ணிடுவீங்க. இதே கெட்ட தசாபத்தியாக இருந்தால் ஐயோ நம்மளை விட அழகாக இருக்கான், இவன் நம்மளை மீறி போயிட்டான்னா, ஏதாவது டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா கெட்டதாக யோசிக்க வைக்கும். ஏன்னா எட்டு கூடையும் வச்சான் இல்லையா? இப்படி முறிவு பிரிவு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்க வைக்கும். அதை யோசிக்காதீங்க. பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை உங்களுக்கு கூடும் உங்கள் முயற்சிகளால். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சுயநலமாக செயல்பட மாட்டீங்க. எல்லோருக்கும் நல்லது பண்ணுற மாதிரி பொதுநலமாக செயல்படுவீங்க. அது பெரிய அளவுக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும். எல்லோருக்கும் பங்கு கொடுங்க, எல்லோருக்கும். இந்த பங்குங்கிறது பொருளை ஒண்டி அல்ல, அதிகார பகிர்வு, உழைப்புலையும் பகிர்வு, எல்லாத்துலேயும் பகிர்வு கொடுக்கணும். என்ன இதுக்கு நல்லதை கிளைம் பண்ணிக்கிறது, நம்ம கெட்டதை மற்றவங்கள்ட்ட சொல்கிறது, அது மாதிரி பண்ணக்கூடாது. கெட்டது வந்துச்சுன்னா அவனால தான் அவளால் தான், குடும்பத்தில்னா அவளால் தான் இல்லாட்டி அவனால் தான்ட்டு இப்படி வயசு வருஷம் கணவன் மனைவி குற்றஞ்சாட்டி கொள்வது. பிஸ்னஸ்னாக்கா அவரால் தான் அது மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்லிவிட்டாருன்னு. நல்லதை மட்டும் நான் சொன்னேன்ல, நான் சொன்னது நீ சும்மா ஜாயிண்ட் அடித்த, நான் தானே பேசினேன் அப்படின்னு நல்லதை நம்ம கிளைம் பண்ணிக்கிறது, கெட்டதை மற்றவங்கள்ட்ட திணிக்கிறது, மற்றவங்க மேல் சுமத்துவது, அதெல்லாம் வேண்டாம். பங்கு பகிர்வு அப்படின்னா ஈக்குவலாக ஒரு நன்மை வர்றப்ப, நல்லது நடக்கிறப்ப, நல்லா நீ கொடுத்த ஐடியா தான், 2 பேரும் சேர்ந்து செஞ்சதால தான் அப்படி ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ பிரம்மாண்டமான அப்படி சொல்கிறப்ப அவங்க உங்களை இப்படி மதிப்பாங்க. அந்த பரம்பரையே உங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக மாறுவார்கள், உங்கள் குடும்பத்துக்கு நன்றி உள்ளவர்களாக மாறுவார்கள். பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும். நினச்சே பார்க்க முடியாது, இந்த இதில் இவ்வளோ லாபமா, இப்படி கிடைக்குமா? நீங்களே பயப்படுவீங்க. இவ்வளவு அமௌண்ட்டு சொல்ல, இவ்வளவு சார்ஜு, இவ்வளவு கூலி, இல்லாட்டி இவ்வளவு சம்பளம், இவ்வளவு இது கேட்கவே நீங்களே கூச்சப்படுவீங்க, பயப்படுவீங்க. பட் அந்த சூழல் வரும். அவங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா நார்மலாக நாங்கள் எங்கள் லெவலுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு சொல்லுவாங்க வேலைக்கு போகிறப்ப. அந்த அமௌண்ட்டு நீங்கள் நினச்சது கூட 3 பங்கு 4 பங்கு கூட இருக்கும். அதே போல தான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா அது பிரம்மாண்டமான வெற்றி, இந்த இதில் இவ்வளவு லாபம் வருமா, இவ்வளவு வருவாய், இவ்வளவு ஒரு நீடித்த ஒரு அதாவது பிஸ்னஸ் நடக்கிறது, தொடர் இது வருமானம் கிடைக்கிறது. ஜஸ்ட் லைக் தட். அதாவது நம்ம பெரிய இன்வால்மெண்ட் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் தான் ட்ரபிள் இருக்கும், அப்புறம் அது பாட்டுக்கு போகும் பிஸ்னஸ். இந்த மரம் இது பண்ணுற மாதிரி தான் பிஸ்னஸில். ஆரம்பத்தில் அந்த கண்ணுகளை பார்த்து வளர்க்கணும், இல்லாட்டி கெட்டு போயிடும், கருகி போயிடும், வீணாக போயிடும். ஓரளவு வளர்ந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் நம்ம எதுவும் செய்ய வேணாம். அதுவாக தண்ணி விடணுமா, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, அந்த இது சூழலுக்கு ஏற்றபடி 2 நாளைக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மண், அந்த மரத்தோட தன்மை, அங்கே இருக்கிற சூழலை பொறுத்து எப்போ பார்த்தாலும் பார்த்து தண்ணி விடணுமா? எதுவுமே தேவையில்லை. ஒரு ஸ்டேஜ் வளர்ந்துருச்சுன்னா அது தானாக வளர ஆரம்பிச்சிடும், அதுவாக தண்ணியை எடுத்துக்கும். அதை போலலாம் பிஸ்னஸ் உங்களுக்கு பிரம்மாண்டமாக உருவாகும். பெரிய அளவுக்கு லாபங்கள் நன்மைகள் வரும். இருந்தாலும் 60% ஏன் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஆகாதவன் உச்சம் ஆகிறான், 8ஆம் இடத்துக்கு உச்சமாகலாம். எடுத்தேன் கவுத்தன்னு எதையாவது பண்ணி கெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதால தான் குறைச்சிருக்கேன். பொதுவாக இந்த 2026க்கு அதிக பலன்கள், அதிக பர்சன்டேஜ் கொடுத்தது ரிஷபத்துக்கும் கொடுத்துருப்பேன். இந்த குரு பயிற்சி 3ஆம் இடத்துக்கு வர்றது அவ்வளவு நல்லதல்லங்கிறதால முயற்சிகளில்
சகோதர சகோதரிகள் வழியாக, சகாக்கள் வழியாக அதீத விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல தசாபுத்தியாக இருந்தால் நான் சொன்ன வழியிலெல்லாம் ஒழுங்காக செயல்படுவீங்க. பிரம்மாண்டமான லாபத்தை, நீடித்த பங்குகளை, பெரிய அளவுக்கு தொழில் வளர்ச்சிகளை இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதே மெடிடேட் பண்ணிக்கல, இப்போ கெட்ட தசாபுத்தியும் நடக்குது அப்படின்னா எதிர்பாராதவைகள் நடக்கும். ஏன்னா நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், கெட்டதையாக நினைப்போம், இது மாதிரி கெட்டு போயிடணும், வீணாக போயிடணுமா நினைப்போம். இது இப்படி சூப்பராக வரணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும்னு பாசிட்டிவாக தான் நினைப்போம். அதுக்கு மாறாக நடக்கும். அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. மனசு சமநிலையில் இருக்கும், பயம்லாம் வராது. இது கடவுள் இப்படி ஒரு சூழல் கொடுக்கறதே நம்மளை பெரிய ஆளாக்க. பயம் வேண்டாம், முயற்சி பண்ணுவோம். அளவோட ஓவர் கான்ஃபிடென்ட்டும் வராது. எல்லாம் கடவுள் செயலுங்கிறப்ப ஆஃப் ஆக முடியும். நன்றி அன்புலங்களை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.